பவத்தா வந்து எப்போதுமே பழகும்போது ஒரு கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி தான் பழகுவாங்க. அது யாரா இருந்தாலுமே சரி. அண்ட் ஓ! அவங்க கிட்ட வந்து ஈவன் நீங்க ஒரு பாட்டு பாடணும், இல்ல உங்களுக்கு உங்க ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க போனா கூட கமர்ஷியல் டெர்ம்ஸாவே பார்க்கவே மாட்டாங்க. ஓகே. அதுதான் பவத்தாவோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எஸ். அண்ட் பவத்தா வந்து ரொம்ப கேர் எடுத்து பழகுவாங்க. ரொம்ப கன்சர்னா இருப்பாங்க. நீங்க அவங்கள எங்க மீட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஹாய், ஹலோ எப்படி இருக்கீங்க? வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க? அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு என்கிட்டலாம் அவங்க ஓன் சிஸ்டர் மாதிரி தான் பழகிருக்காங்க. ஓகே. அண்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா, நான் வந்து தாயே நீ கண்ணுறங்கன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நாளைய இயக்குனருக்கு பண்ணேன். 2013, 14 அந்த பீரியட்ல. ஓகே. அதுல மனோரமா ஆச்சி வந்து கேன்சர் பேஷண்டா இருப்பாங்க. ஆமா. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க அந்த ஆறாரோ பாட்டு வந்து தாலாட்டு பாட்டு அந்த போர்ஷன் வந்து எனக்கு சடனா யார் பாடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது நானே பாடித்தரேன்னு சொல்லி அவங்களே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு வாய்ஸ் அந்த 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 படத்துல அந்த ப்ராஜெக்ட்ல. ஓகே. பட் இன்னைக்கு இவங்களும் கேன்சர்ல இறந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தது. பட் இவ்வளோ இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதே வந்து ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது சார் அவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்ல அப்படின்னு? உடம்பு சரியில்லைங்கிறது எனக்கு கேன்சர்னு தெரியாது. பட் வேற சுகர் அந்த மாதிரி இருக்கு. அதனால ஓகே. கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிட்டேங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. நான் அக்டோபர்ல மீட் பண்ணேன். ஓகே. அந்த ஜான்வரி மந்த்ல தெரியும் கேன்சர் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் ரொம்ப சிவியராலாம் இருக்கு, 4th ஸ்டேஜ்லாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. ஓகே. அண்ட் உங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நீங்க பவதானி மேம் கிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கா பேசுனீங்களா? அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அத எடுத்துக்கிட்டாங்க? இல்லைங்க, அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ற அளவுக்குலாம் தைரியமே கிடையாது எனக்கு அவங்க கிட்ட. ஆமா. அதனால அதை பத்திலாம் பேசவே முடியல, பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அதே சேம் டைம் வந்து அவங்க ஃபோன் வந்து ரொம்ப சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்தது இந்த ஓகே. ஜான்வரி மந்த்ல மெனி டைம்ஸ். ஓகே. நாங்க வந்து 2, 3 முக்கியமான ஈவெண்ட் இப்ப இளையராஜா சாரோட இளையராஜா 75ன்னு ஒரு ஈவெண்ட் வந்து 2019 அந்த பீரியட்ல மகேந்திரா சிட்டில வந்து பெரிய லான்ச்சா ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து பண்ணாங்க. ஓகே. அதுக்கு ஒரு வெல்கம் சாங் பண்றதுக்கு சிங்கர் யாருமே இல்ல. லாஸ்ட் மினிட்ல யாரையுமே கோஆர்டினேட் பண்ணல. பவத்தான்னு சொன்ன உடனே அவங்க நான் வந்து உடனே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. எஸ். எஸ். இப்போ அவங்களையும் அவங்க குரலையும் நீங்க எவ்ளோ மிஸ் பண்றீங்க? அந்த குரல் யாருக்குமே கிடைக்காதுங்க. கண்டிப்பா. அந்த எஸ். குரல் யாருமே கிடைக்காது. நேஷனல் அவார்டு வின்னர் வேற அவங்க. ஆமா. அண்ட் அந்த குரல் வந்து யாருமே பவத்தாவை நினைச்சாவே உங்களுக்குள்ள வந்து அந்த வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்குள்ள கேட்கும். ஆமா. அவங்களோட வாய்ஸ் என்னங்கிறத நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு 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 பெரிய வாய்ஸ் அது. எஸ். அண்ட் கடைசியா அவங்க உங்ககிட்ட பேசின வார்த்தை ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பர்த்டேக்கு விஷ் பண்ணேன். அவங்க பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணேன். அப்போ வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சாங்க. சாரிங்க, நான் உங்க பர்த்டே எனக்கு டேட் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அதுதான் கடைசியா பேசினது. அப்புறம் சோசியல் மீடியால பார்த்த ஒரு ஃபேமிலி போட்டோ ஒன்று. சிவாஜி சார், யுவன் சார், கார்த்திக் ராஜா சார், பவத்தா இவங்க எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோயோடயும் சேர்ந்து இவங்க 3 பேரும் ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு ஃபேமிலி இன்சிடென்ட், சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணதை அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணேன். அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைலி சிம்பிள் போட்டாங்க அவங்களாம். ஓகே. That was the last conversation which was happened in January 1st or 2nd New Year timeல. எஸ். எஸ். அண்ட் மேம்க்கு வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கும். ஸோ அதுவே வந்து எல்லாருமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த அப்படிப்பட்ட வாய்ஸ் வந்து இந்த இசை உலகுக்கு வந்து எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு நினைக்கிறீங்க? வாய்ஸ் எல்லாம் விட பவத்தா வந்து இப்போ அது பெரிய லாஸ்ங்க. எஸ். கண்டிப்பா. பவத்தாவை யாராலுமே வந்து ஈடுகட்ட முடியாது. அவங்கள க்ளோஸா பழகுனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. எஸ். அண்ட் இளையராஜா அவங்களுடைய ஃபேமிலிக்கு உங்களுடைய கண்டோலன்ஸஸை தெரிவிச்சுக்கணும்னா இங்க தெரிவிச்சுக்கோங்க சார். இது நாளைக்கு போவோங்க கண்டிப்பா. நான் அதான் சொன்னேன்ல, இது வந்து போன்ல எல்லாம் வந்து ஒரு கண்டோலன்ஸ் தெரிவிக்கிற அளவுக்கு இது அந்த அளவுக்குள்ள விஷயமே கிடையாது. இது அதோட ரொம்ப பெரிய விஷயம். எஸ். ஸோ அந்த வழியை வந்து ஷேர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. புரியுது சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ சார்.